வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் 8ஆம் தேதி இரவு இந்தியாவில் இருக்கிற பாமர மக்களோட தூக்கத்தை கெடுத்தார். அன்னியிலிருந்து மக்கள் வங்கியிலையும் ஏடிஎம்லையும் காத்திருந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாமர மக்கள் எல்லாருமே பணம் இல்லாமல் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் திருமணங்கள் மற்றும் சுப காரியங்களையும் தள்ளி வச்சுட்டாங்க. ஊழல், கருப்பு பணம், கள்ளப்பணம் இவை எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னார். ஆனால் அவர் கட்சியில் இருக்கிற ஊழலையும் கருப்பு பணத்தையும் அவர் ஒழித்தாரா அப்படின்ற கேள்வி எழாமல் இல்லை. மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் சிரமம் இருக்கு, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு மோடி சொல்றாரு. ஆனால் சிரமம் மக்களுக்கு மட்டும்தான், அவரோட கட்சிக்காரங்களுக்கு இல்லை அப்படின்றது இப்போ நான் சொல்ல போகிற செய்தியிலிருந்து உங்களுக்கு தெரியும். கர்நாடகத்தில் மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் பிரபலமானவங்க தான் ரெட்டி சகோதரர்கள். தனி ஹெலிகாப்டர்கள், விமானங்கள், ஆடம்பர கார்கள் அப்படின்னு ஒரு ஆடம்பர வாழ்க்கையே வாழ்கிறவங்க. இவங்களோட சொத்து மதிப்பு 50,000 கோடிகளை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சகோதரர்கள் மீது சட்டத்திற்கு விரோதமாக சுரங்கங்களை வெட்டி எடுத்தார்கள் அப்படின்ற வழக்கும், கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கினார்கள் அப்படின்ற வழக்குகள் உட்பட ஏராளமான வழக்குகள் இருக்கு. இந்த சகோதரர்களில் ஒருவரான ஜனார்தன ரெட்டி பாரதிய ஜனதாவோட முன்னாள் அமைச்சர். இவரோட மகளுக்கு இன்னைக்கு, அதாவது 16 நவம்பர் அன்னைக்கு திருமணம் நடக்க இருக்கு. மோடி அவர்கள் இந்த திருமணத்துல கலந்துக்கல. எனினும் அவர் வாழ்த்து தெரிவிக்கிற வீடியோவை திருமணம் அன்னைக்கு ஒளிபரப்ப போறாங்க. அதாவது மோடியின் ஆசையுடன் தான் இந்த திருமணமே நடக்குது. பாரதிய ஜனதாவோட மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி இந்த திருமணத்துல கலந்துக்க போறாரு. அப்படி என்ன விசேஷம் தான் இந்த திருமணத்துல இருக்கு, வாங்க பார்க்கலாம். திருமண அழைப்பிதழ்ல இருந்தே பிரம்மாண்டம் தொடங்குது. அந்த திருமண அழைப்பிதழ்ல எல்சிடி ஸ்கிரீன் பொருத்தியிருக்காங்க. அதை திறக்கும்போது ஜனார்தன ரெட்டி மற்றும் குடும்பத்தினர் தோன்றி திருமணத்திற்கு அழைக்கும் விதமா அதை வடிவமைச்சிருக்காங்க. ஒரு அழைப்பிதழோட விலை சுமார் 20,000 அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு மினி டிவியை போலதான். இந்த திருமண விழா 4 நாள் நடக்குது. பழைய விஜயநகர அரசு போன்ற 150 கோடி ரூபாய் செலவுல ஒரு பிரம்மாண்ட செட் அமைச்சிருக்காங்க. அந்த செட்டுல தான் இந்த திருமணம் நடக்க போகுது. பாலிவுட்டின் தலை சிறந்த கலை இயக்குநர்கள் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. மணமகன் மற்றும் மணமகளுக்கு பங்களா செட்டுக்கள் மட்டும் 36 ஏக்கர்ல போட்டிருக்காங்க. பெல்லாரி கிராமங்களை போன்ற செட்டுக்களை அமைச்சு அங்க உணவு பரிமாற போறாங்க. நவம்பர் 12 முதல் 15 வரை இரவுகள்ல பாலிவுட் மற்றும் தெலுங்கு சினிமா பிரபலங்களின் நட்சத்திர கலை நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு. பெங்களூர்ல இருக்கிற உயர்தர 5 நட்சத்திர ஓட்டல்கள்ல கிட்டத்தட்ட 1500 அறைகள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இது தவிர திருமண மைதானத்துல ஹெலிகாப்டர்கள் தரை இறங்குவதற்காக 15 ஹெலிபேடுகளும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த திருமணத்தை தொலைக்காட்சியிலையும் நேரடியா ஒளிபரப்பு பண்ண போறாங்க. இந்த பிரம்மாண்ட திருமண நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க பாரதிய ஜனதாவோட பெல்லாரி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீராமுலு அப்படின்றவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட 50,000 பேர் இந்த திருமண விழாவில் கலந்துக்க போறாங்க. ரூபாய் நோட்டை மாத்துறதுல தன்னோட தொகுதி மக்கள் ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாம திருமண வேலைகள்ல பிஸியா இருக்கிறாரு பாரதிய ஜனதாவோட தேசபக்தி கொண்ட எம்பி ஸ்ரீராமுலு அவர்கள். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க 1000 மேலாளர்கள் மற்றும் 2500 மேற்பார்வையாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மாண்ட திருமணத்தோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 500 கோடி ரூபாய். தேசத்தின் நலம்தான் முக்கியம் அப்படின்னு மோடி கூறினதுனால நாட்டு மக்கள் பணம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பணம் இல்லாம தவிக்கிற இந்த வேலையில இவங்க கையில எப்படி இவ்வளவு பணம் வந்தது? இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே வெள்ளை பணமா? அனைத்து பண பரிமாற்றங்களும் வங்கி மூலம்தான் நடந்ததா? இவ்வளவு பணம் புழங்கும் இந்த விழாவில் ஏன் வருமான வரித்துறை சோதனை நடத்தல? காரணம் என்ன? ரெட்டி சகோதரர்கள் பிஜேபி காரங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் இவங்களோட பணபலம் தான். மேலும் ரெட்டி சகோதரர்கள் மோடியின் நெருங்கிய நண்பர்கள். அதனால தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்கிற 80 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு மோடி அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
முதலாளிகளோட கருப்பு பணத்தை காப்பாத்துறதுக்கு தான் மோடி இந்த 500 1000 ரூபாய் நோட்டு நாடகத்தை நடத்துறார் அப்படின்றதுக்கு ரெட்டி சகோதரர்கள் தான் சாட்சி. அவங்களோட திருமணம் தான் சாட்சி. மோடி அவர்களே, உங்க கட்சியில இருக்கிற கருப்பு பண முதலைகளை நல்லா காப்பாத்துறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல பணம் சேமிச்சு வச்ச பாமரனோட வயிற்றுல ஏன் அடிக்கிறீங்க? இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளும் படித்த இளைஞர்களே, வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவோட கள நிலவரமே தெரியாம மோடியோட திட்டத்தை ஆதரிக்கிற மோடியின் பக்தர்களே, இந்த பிரம்மாண்ட திருமணத்துக்கும் நீங்க ஏதாவது காரணம் சொல்லி மோடியை காப்பாத்துவீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அந்த கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.